ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. சார், ஒரு சூப்பர்பான டபுள் ஹெட்டர் சாட்டர்டேல இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு டீமுமே வந்துட்டு சூப்பர்பா ஒரு 500க்கு மேல ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படிப்பட்ட இந்த மேட்ச்ல எப்படி இருந்துச்சு? நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? ஆக்ஷன் 500, மினிமம் 500 ரன்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு போனா டிக்கெட் ஒர்த் எவ்வளவு, ஒரு ரன்னுக்கு என்ன விலை, பர் ரன் எவ்வளவு விலை அப்படின்ற மாதிரி நம்ம டிக்கெட் வாங்கி போலாம் போறது. அதாவது இதுல ரிசல்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கு. லாஜிக்கல், அஸ்ட்ராலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல், பயாலஜிக்கல், ஜூலாஜிக்கல் எதுவுமே கிடையாது. என்ன வேணா நடக்கும். டிம் டேவிட் என்னோட ஃபேவரட் இருந்திருந்தாருன்னா கிளீன் 1 over ஸ்கொயர் வச்சிருப்பாங்க. லவ்லி டெலிவரி முகேஷ், அதுல அப்படியே மாறிச்சு. ஓகே, மும்பைக்கு டாப் ஹாஃப் தான் அவங்களோட பேட்டிங் தான் பெரிய ஸ்ட்ரென்த்தே. அதுல டாப் ஆஃப் கவுத்தாங்க அவங்கள 213 ரன்ஸ் ஒன் ஓவர் சேஸ் பண்ற சமயத்துல டாப் ஆஃப் ரொம்ப பேடா பிளானிங்கே இல்லாம ஆடினதுனால தான் ரொம்ப பெரிய பிரஷர் ஆயிடுச்சு பின்னாடி திலக் வர்மாக்கு, டேவிடுக்குலாம். ஓகே, அந்த பக்கத்துல டெல்லியில ராட்சசர்கள் இருக்காங்க, அந்நியன்கள்லாம் இருக்காங்க டீம்ல. அந்த ஃப்ரேசர் வச்சாரு, அந்த கவுண்டமணி சொல்ல மாட்டாரு, எவனா இருந்தாலும் வெட்டுவேன் மாதிரி எவன் போட்டாலும் அடிக்கிறாரு. ஒரே சமயத்துல 2 எண்ட்ல இருந்து போட்டாலும் அடிப்பார் போல இருக்கு ஃப்ரேசர் ஸ்டப்ஸ். சோ 2 ஸ்டப்ஸ் இருக்காங்க, ஒரு ஃப்ரேசர் ஒரு ஸ்டப்ஸ் மாதிரி. அந்த 2 பேரும் காட்டடி அடிக்கிறாங்க. இதுல ரிஷப் பாயிண்ட் அடிக்கிறதே கண்ணு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி அடிக்கிறாங்க. சோ அதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப பேசுவோம். எஸ், அதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன் சார். செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி கூட நம்ம அப்புறம் பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃப்ரேசர் மாதிரி ஒரு ஹிட்டர், இப்ப டிராவிஸ் ஹெட்டை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு சிராஜ் மாதிரி சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த யார்கரை போடணும்டா RCBல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்லோ பால போட்டு ஸ்பின்னரை இறக்குனாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம், பிகாஸ் ஒரு 4 ஓவர் வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போயிட்டு அப்புறம் போனாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு 5-6 ஓவர் கழிச்சு ஸ்பின்னர். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் ஹவு மெனி ஓவர்ஸ் ஆஃப்டர். பட் அந்த ஸ்டார்டிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இன்னொன்னு அவ்வளோ பவுலர்ஸ், ஒரு ஓவருக்கு ஒரு பவுலர். நீங்க சொல்லுவீங்க இந்த RRR யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க போன 2 சீசனுக்கு முன்னாடி, ஓவருக்கு ஒரு பவுலர்னு 7 ஓவர் 8 பவுலர் போடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கரெக்ட். சாரி, இப்போ RCB, SRH எல்லாரும் இதே பண்றாங்க. முதல் 7 ஓவருக்கு 6 பவுலர். அது ஃபர்ஸ்ட் RRல ஸ்டீவ் ஸ்மித் ஆரம்பிச்சது. சோ அந்த மாதிரி பண்றாங்க. இன்னைக்கு வேற என்ன பண்ணிருந்தா அந்த ஃப்ரேசரோட ஹிட்டிங்கை வந்து கொஞ்சம் ஒரு 2வது ஓவர்ல கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஆட்டிடியூட் சொல்றாங்க. ஆட்டிடியூட் வந்து ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா நடிக்க ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். ஆனா ஒரு ரோல்குள்ள போறவன் அந்த ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரோல்ல இருப்பான். அந்த ஆக்ஷன் காதுல விழும், ஆனா விழாத மாதிரி அப்படியே அந்த நடிப்பு ஆரம்பிப்பான்ல. சோ அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டெஸ்ட் மேட்ச்ல அப்படி லூசுனர் ஸ்வெட்டர் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படிலாம் வந்து போடுவாங்களே, அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கவே முடியாது. அது பேட்ஸ்மேனா இருக்கட்டும், போலரா இருக்கட்டும். ஆல்ரெடி இந்த மேட்ச்ல ஒரு 3 ஓவர் ஆடிட்டு 4வது ஓவர் நம்ம ஆரம்பிக்கிறோன்ற லெவல்ல ஆடினாதான் நீங்க வந்து உங்களுடைய எய்ம் போக்கஸ ஓரளவுக்கு நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் குட்ல இந்த போடலாம், நீங்க போட்டீங்க அந்த பால் 6, புரியுதா? அடுத்த பால் நீங்க யோசிக்கிறதுக்குள்ள ஒரு 2 6 ரெடியா இருக்காங்க. ஸோ சைக்கலாஜிக்கலி இன்டு த மேட்ச், பிஃபோர் த மேட்ச் நீங்க வந்துடணும். நீங்க வரலன்னா ரணகலம். ஸோ அந்த இடத்துல யூ நீட் சந்தீப் சர்மா டைப் ஆஃப் போலர், கம்மியா மானம் போறதுக்கு. மீதி எல்லாருக்கும் மானம் போகும். இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லைக் நம்ம சித்தார்த் மாதிரி பழிச்சு அடிச்சு போடுற போலர் வேணும். எல்லாரையுமே அடிப்பாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சொல்றேன், ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த மேட்சே இருக்கணும். இது ஆடுறதுக்கோ இது இவங்களுக்கு போடுறதுக்கோ. சோ இப்ப ஃபாஸ்டா போட அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏர்லியஸ்ட் ஸ்பின்னரை எடுத்துன்னு வந்ததுனாலதான் பியூஷ் சாவ்லாக்கும் நபிக்கும் விக்கெட் வந்து அவங்களாலதான் ஸ்டெம் பண்ண முடிஞ்சது ரன் ரேட். இல்லைன்னா 300 போயிருக்கும். அவங்க அடிச்சாடு ஃப்ரேசர் செடிக்கு நின்று ரெடியா ஃபாஸ்டா போடி அப்படியே டப்பால் 6. ஹார்திக் பாண்டியா வேற வந்து என்னாலையும் முடியும் தம்பி. அவரு வேற அவருடைய கோட்டா. அந்த உட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் பாவம் ரொம்ப பாவியா இருக்காரு. சார் இப்பதான் பேர் வச்சு அனுப்புறாங்க, தொட்டில இருந்து வந்துருக்காரு பொழுது. ஏன்னா அந்த உட்டு வந்தாலே பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் உட்பி மாதிரி இருக்காரு, லவ் ஆயிடுறாங்க. அந்த ஸ்டப்ஸ் கட்சியில் அடிச்சாரு பாத்தீங்களா, ஸ்டப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கூப் ஆடுறாரு. ஸ்கூப் ஆடின உடனே உங்களுக்கு தெரியணும் இன்னோவேட்டிவ் ஆடுறாருன்ட்டு. திருப்பி இன்னும் எக்ஸ்ட்ரா பேஸ், திருப்பி ஸ்கூப். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஆஃப் சைட்ல இப்படி ஒரு ஸ்கூப், அதுவும் எக்ஸ்ட்ரா பேஸ்.
ஸ்கூப் வந்து மெதுவா போட்டீங்கன்னா ஸ்கூப் பண்ணா லோக்கலா போகும், 6 போகாது, மிஞ்சி போனா 4 போகும். அந்த மூலம் வேணாமா? அது இல்லாம திருப்பி 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 எல் விட்டுன்னு போட்டுருக்காரு, எல் போர்டுன்னு கரெக்டா காட்டுறாரு இல்ல. அவருக்கு விட்டுன்ற ஒரு கடைசியில ஆளை விட்டு அப்படின்னு ஒண்ணு இல்ல. எப்படி பண்ணல இந்த மாதிரி ஆச்சா ஒருத்தர் போய் சொல்லவும் மாட்டேன்றாங்க. இந்த இடத்துல நீ ஸ்லோவா போடணும். So the clear example of the whole match, that bowler Rasik is just upcoming cricketer. The Rasik பிரமாதமா தெரியுது எப்படி போடணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண தெரியுங்கன்னா சந்தீப் சர்மா, ரசிக் 2 பேர் தான் பாஸ். பவர் பிளேயர் நீங்க கொடுத்தாலும் சரி, நீங்க ஸ்லாப்ல கொடுத்தாலும் சரி, அந்த கரெக்டா போக்கஸோட அவங்களையும் அடிக்கலாம் 4 6, அதெல்லாம் வேற விஷயம். பட் நான் சொல்ற டைப்ல உங்கள்கிட்ட என்ன சொல்றேனோ, அந்த ஒயிட் யார்கர்ஸ் ஆனா ஸ்லோ யார்கர்ஸ் நேர ஷூல போடுறது, இதை அந்த 2 பேர் கரெக்டா பண்றாங்க. ரசிக்கு தான் மெயின் காரணம் நீங்க இவங்க டேமேஜ்க்கு. இல்லைன்னா எம்ஐக்கு இருக்கிற பேட்டிங் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. ரசிக் போட்டு டேமேஜ் பண்ணி விட்டாரு, நேரம் க்ளோஸா பால போட்டு. எஸ், ஏன்னா முகேஷ் குமார் வந்துட்டு நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு கம்பெனி கொடுக்க அதர் எண்ட்ல பவுலிங் மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு டிசில. ஒரு சைடு கலீல் அகமது வந்து நல்லா வாரி வழங்குறாரு, இல்லைன்னா இஷாந்த் சர்மா கொடுத்துறாருன்னு யாராவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2வது டெத் பவுலர் யாருன்னு தேடிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ரசிக் ஹட் மேட் த ரைட் டைம், ரைட் என்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஆமா. இன்னொரு ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் பாலா, இதுதான் பிட்ச்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க இந்த இடத்துல பால போட்டாலும் சரி, இங்க போட்டாலும் சரி, எங்க நீங்க பால போட்டாலும் சரி, இப்ப பிட்ச்ல டர்னோ இல்ல பவுன்ஸ், ஆஸ்திரேலியன் விக்கெட் மாதிரி பவுன்ஸ் இல்ல கிராசி விக்கெட் மாதிரி ஸ்கிட்டிங் எதுவுமே இல்ல. நார்மல் பிளாட் விக்கெட் ஃபார் பேட்ஸ்மேன்னா, இப்ப பேட்ஸ்மேன் இங்க நிக்கிறார், என்னுடைய கை கிட்ட பேட்ஸ்மேன் நிக்கிறாருன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன பேஸ் 170 போட்டா கூட அவங்க என்ன பண்ண போறாங்க, காலை எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்க போறாங்க. இப்படி கால் இப்படி வச்சாங்கன்னா நீங்க என்ன போட்டா லட்டி 6, கண்டிப்பா 6. நீங்க என்ன போட்டாலும், நீங்க ஸ்பின்னு போட்டா 6 ஆன் த ரைஸ் 6, ஃபாஸ்ட் போட்டா ஆன் த ரைஸ் 6, அப்படி இருக்கிறச்சு நீங்க குட் லென்த்ல போட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்கறேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிட்ச்ல எதுவுமே கிடையாது. அப்போ லாங் ஆஃப்ல பெஸ்ட் ஃபீல்டர்ஸை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா அப் டு தி பேட் க்ளோஸ் பால், அது பெட்டர். அதுல மிஸ்டேக் பண்ணி எல்பிடபிள்யூ கட்சியில டேவிட் ஆனா இருப்பாரு, டிம் டேவிட் நேரம் உள்ள ஒரு பால் அக்ராஸ் ஆடி ஆனா இருப்பீங்களா, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப், பட் ஏர்ல நிறைய நாள் போய் கரெக்டா ஷூ கிட்ட டிப்பார பால், அதான் யாருக்கா இல்லாட்டா கூட அப்படி போறது பெட்டர். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பிட்சில் நீங்க என்ன மோதினா, ஹர்திக் பாண்டியா கிளியர் எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை பண்ணு, ஓடி வந்து குட் லிங்க்ல போட்டு இருக்காரு. அவர் ஃப்ரேசர் நின்ற இடத்துல இருந்து டைமிங் சென்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, ஆல் ரவுண்ட் த கிரவுண்ட் அடிக்கிறார். ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுட்டவங்க டு சம் எக்ஸ்டென்ட் முகேஷ் குமார், நாட் ஆல்வேஸ் 4 overs அட்லீஸ்ட் 2 overs இந்த ஃபார்முலா. அந்த ரசிக் அண்ட் சந்தீப் சர்மா மட்டுமே கரெக்டா இந்த ஃபார்முலா போடுறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, அந்த ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்சி மேட்ச்ல சந்தீப் சர்மா பிரில்லியன் போலிங், ஒரு விக்கெட் சார் ஸ்டாயினிஸ் விக்கெட் டாப் கிளாஸ் போட்டுருக்காரு அந்த விக்கெட். எஸ், தி கான்ஃபிடன்ஸ் ஃப்ரேசர் ஹாஸ் என்னன்னா சார், சரி ஓகே முதல் ஓவர்ல தான் அடிச்சிட்டீங்க, பும்ராவை இறக்குறேன், எங்க இப்ப அடி பார்ப்போம் அப்படின்னு இறக்குனா, பும்ராவையே ஃபர்ஸ்ட் பால் வெளுத்த உடனே எல்லாருமே டே இது சரியில்லடா அப்படின்னு ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் ஓபனர் வந்து முதல் 2 ஓவர்ல கொடுக்கும்போது இட் லிஃப்ட்ஸ் தி ஹோல் ஸ்டோரி ஃபார் தி டீம் இல்லையா? ஆமா, பட் அதான் பும்ரா பிஸ்டான்றது, இது கிளாஸ் அபார்ட்ன்றது. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சார் 18, நெக்ஸ்ட் ஓவர் 3 ரன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதான் அந்த அடுத்த ஓவர் வரத்துக்குள்ள இந்த பேட்ஸ்மேனோட ஃபுட் மூவ்மெண்ட், அவன் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுறது, அதுதான் சொன்னேன் ஃபோக்கஸ். அதான் இந்த ரசிக் வந்து ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஃபார் நியூ கமர் இஸ் டூயிங் இட் சோ வெல். அவர் வந்து கிளியரா அதுவும் ஸ்டம்ப் ரேஞ்சிலே போடுறாரு தைரியமா. இஸ் டேக்கன் 3 wickets. சத்தியமா சொல்றேன், அவர் தான் மேன் ஆஃப் மேட்ச் கொடுக்கும், இல்லைன்னா போயிருக்கும் மேட்ச். ஏன்னா 258 திரும்பி போயிடும். நல்ல போலிங் வச்சு குல்தீப் போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க. நீ ஏன் குல்தீப் வந்து ஸ்லோ போலிங்ல நீங்க உரிச்சு எடுத்தாங்கன்னா, மீதி போடுற 2 பேருமே ஸ்லோவா போடுறாங்க. முகேஷ் குமார் ரொம்ப ஃபாஸ்டா போடுறது இல்ல, ரசிக்கும் ரொம்ப ஃபாஸ்டா போடுறது இல்ல. சோ ஷியர் பேஸ் வந்து பயங்கரமா இல்ல அந்த டீம்ல, டெல்லி போலிங்ல. அதனால இவருடைய ஸ்லோ வந்து ரெடியா இருக்காங்க, ஸ்லோ ஆடுறதுக்கு வந்து மைண்ட் டியூன் ஆயிடுச்சு ஸ்லோ போலிங் ஆடுறதுக்கு. சோ அந்த ஹர்திக் பாண்டியா டாப் கிளாஸ் ஆடிக்காரு, ஃபண்டாஸ்டிக்கா. குல்தீப்பை போட்டு கீழ்ச்சார் பாருங்க. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனது, டிம் டேவிட் வந்து நல்ல டெலிவரி, டிம் டேவிட பிளேமே பண்ண முடியாது, ஃபண்டாஸ்டிக் டெலிவரி. முகேஷ் குமாரோட இன்கட்டர் பியூட்டிஃபுல்லா வந்து. சோ அது டாப் ஹாஃப். இப்ப நீங்க 258 13 runs அண்ட் ஓவர் சேஸ் பண்ணும்போது நீங்க டாப் ஹாஃப்ல பேட் பிளானிங், இஷான் கிஷனா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், வெரி பேட். சூரியகுமார் வந்து எப்ப கத்துக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா நான் எல்லாம் குவாலிஃபைடே கிடையாது சூரியகுமார் பேட்டிங் பத்தி சொல்றது, பட் இருந்தாலும் ஒன்னு சொல்றேன், அந்த ஓவர் கலியில ஒயிட் அவுட் ஸ்கொயர் லெக் 4, இப்படி புல்லு ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக்ல 4 எல்லாம் அடிக்கிறார். அது அடிக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த பால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணார். உங்களுக்கு சொல்றீங்கல்ல, உடனே ஆட்டுவார் ரிஃப்ளெக்ஸ் ஆன உடனே பாருங்க, ஸ்பூன் பண்ணி கவர்ஸ்
அண்ட் ஷார்ட் விண்டிகிட்ல நல்ல ஃபீல்டரை நீங்க வச்சீங்கன்னா யூஆர் பவுண்ட் டு கெட் சூரியகுமார் யாதவ் பிகாஸ் ஏர்லி ஆர்டர் அந்த இடத்துல பிளாட்டா டைவிங் கேட்ச் ஒரு கேட்ச் வரும். இதை நிறைய வாட்டி நான் பாக்குறேன். அது சூரியகுமார் யாதவ் இருக்கிற பிரெயின்ஸுக்கு அவரே திங்க் பண்ணும். இப்படி இதே வேக வேகமா போட்டுனே இருந்தாங்கன்னா சூரியகுமார் யாதவே ஓவர்ஸ் பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துல கலியிலே கரெக்டா பிளான் பண்ணி போட்டாருன்னு யோசிப்பாரு. கலியுகத்துல கலியில தவிர எல்லாரும் யோசிப்பாங்க, அவரே யோசிச்சுட்டாருங்கும் போது கலியில் முத்தி போச்சு அந்த பால் ஆச்சு. பட் சார் இந்த இன்னிங்ஸ் யாராவது ஒருத்தங்க ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் இப்போ வந்து ஃப்ரேசர் ஆடின மாதிரி வந்து ஒரு குவிக் ஃபயரா லாங் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா 60+ 70+ ஆடினாங்கன்னா டெஃபினெட்லி தி மேட்ச் வில் கம் இன் தேர் வே. பிகாஸ் நேத்து ஜானி பேர்ஸ்டோ அதான் பண்ணாரு. அவர் கூட சப்போர்ட் பண்றதுக்கான ஒவ்வொரு எண்ட்லயும் ஒரு பேட்ஸ்மேன் அதை பண்ணாங்க. இன்னைக்கு மும்பைல யாராவது ஒருத்தங்களாவது பண்ணியிருந்திருக்கலாம். திலக் வர்மா ஒருத்தருக்கு தான் அந்த நீங்க சொல்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கு. திடீர்னு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பாரு, புல் அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. 60-70 நாட் அவுட்ல வருவார். திலக் வர்மா வதேராக்கெல்லாம் முன்னாடி வந்திருந்தாருன்னா அவர் ஒரு 2 நாட் அவுட்ல இருந்தாருன்னா டிம் டேவிட் அவங்களுக்கு என்னைக்குமே எக்ஸாம்பிள் வந்து டிம் டேவிட் திலக் வர்மா தான் சொல்லுவேன். அந்த கடைசியில 4 runs per ball ஈக்குவேஷன் வரும்போது திலக் வர்மா கூட ஆடக்கூடாது. எல்லா பாலும் டேவிட் தான். இன்னைக்குதான் சொல்றேன், நல்ல பாலுக்கு அவர் அவுட்டே தவிர டிம் டேவிட் மட்டும் அவங்க அவுட் எடுக்கலன்னா அந்த கடைசி நீங்க 30 ரன் கூட அவரே ஆடணும்னு வச்சுருவார். சப்போசிங் டிம் டேவிட் கண்டினியூஸ்லி ஃபேசஸ் 18 balls, 12 to 13 balls out of 18 will be hit for sixes by Tim David. எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் அவர் மேல. எனக்கு இன்னொரு ஷாக்கு, இந்த ஷெப்பர்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட்காரு அவர் அந்த அடி அடிச்சவர் எதுக்கு இந்த ஒரே ஒரு யாருக்காரு 10 ரன் அவுட் ஆனதுக்கு அவர் சீன்லயே காணுவாரு. அவர்தான் இருந்தாருன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அது ஏன் அவர் விட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு வதேரா மேல டிபெண்டன்ஸ் அதிகமா இருக்கு ஹிட்டிங். எஸ் எஸ் சார், இப்போ இந்த எம்ஐ அணி வந்து இன்னைக்கு இன்னுமே அவங்களுடைய பாயிண்ட் சிஸ்டம்ல அப்படியே ஒரு தங்க நிலையில இருக்கிறாங்க, அதே இடத்துல அப்படியே பாய போட்டு. பட் ஆனா டிசி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவையும் தாண்டி ஒரு இடத்துக்கு மேல போய் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு 10 பாயிண்ட்ல போய் ஓரளவுக்கு நின்றுருக்காங்க இன்னைக்கு டிசியோட அப்ரோச் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாண்டிங்க்கு லைட்டா கொஞ்சம் உள்ள தட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் என்ன நம்ம ஊர் பேரை அவனும் காப்பாத்துறானுங்க, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டிங் வந்து டிசி அணியே இங்க வா வா எல்லாம் வா, அவங்க என் ஊர் பசங்க அவனுங்க அடிக்கிறானுங்க, நம்மளும் அந்த அட்டாக்கிங் மோட்ல இறங்கி அவனு முடிவு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கம்ப்ளீட்டாவே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்ல ஃப்ரேசர் அடிக்கி எல்லாரும் வாய போலந்தா டிசி டக் அவுட்ல எல்லாரும் ரொம்ப காமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் த பிளான், திஸ் இஸ் ஹவ் தே ஆர் கோயிங் டு அப்ரோச் த மேட்ச் அப்படின்றது. சோ இட் இஸ் a very good game from them. சாரச் அடிச்ச ஒரு அடி இல்ல, அந்த ஷாக் வந்து அவங்களுக்கு ஒரு 10 சுனாமி வந்துச்சா மாதிரி இல்ல. அன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் ராத்திரி பூரா இருந்துச்சு, தூங்கவே இல்லாத யாரும் தூங்காம பயங்கரமான ஒரு மீட்டிங் போய் அதுல வந்து நல்ல விஷயம் அதுல திரும்பி வராங்க. நேத்தி டாப்ல இருக்கிற டீம் கேகேஆர், பாட்டம்ல இருக்கிற டீம் பஞ்சாப் தண்ணி காமிச்சு 8 balls to spare 263 படிக்கிறாங்க பாத்தீங்களா. சோ இதுல நீங்க யார தப்புன்னு சொல்லுங்க, என்னத்த நீங்க போர்காஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்க, ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு லாஸ்ட் பால்ல 10 to win அப்படின்லாம் ரிலாக்ஸ் உட்கார முடியாது. உங்களுக்கு தெரியாத ஒரு போலர் ஒருத்தர், ஒரு மேதாவி ஒருத்தர் இருப்பார், அவர் ஓவர் ஸ்டெப் பண்ணாருன்னா பினிஷ்டு, 2 6 போச்சுன்னா கதை முடிஞ்சது. இப்படிதான் போகுது. லைக் எந்த பால் லெக் போய் எது படுறது, எது ஒய்டு, அம்பையர் எதுக்கு ஒய்டு கொடுக்குறாரு, ஒண்ணுமே புரியல. இவ்வளவு குளோரியஸ் அன்சர்டன்டிஸ் நான் கிரியேட் இந்த T20 வச்சுதான் 4 சைட்ல சொல்லியிருக்காங்க போல. அதனால எக்ஸைட்மெண்ட் டெஃபினட்டாவே இருக்கு. பட் இந்த டூ மச் ஆஃப் ரன்ஸ் இல்ல, ரன் மெஷின், ரன் இண்டஸ்ட்ரி, ரன் ஃபேக்டரி மாதிரி வந்துட்டு இருக்கு, அது திகட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னதான் ஐஸ்கிரீம் டேஸ்டியா இருந்தாலும் 10 சாப்பிட முடியும் ஒரே சமயத்துல, அது மாதிரி திகட்டுது. இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிங்கா இருக்கணும். அட்லீஸ்ட் 1 card in favor of the bowler வரணும். அதுதான் சொல்றேன், அந்த புஷிங் தி பவுண்டரி லைன் பியாண்ட் தி நார்மல் 57 yards 58 yards இன்னொரு 7-8 yard பின்னாடி போனோம். அப்பதான் கொஞ்சம் போலருக்கு சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா எங்கே இருந்து இப்போ மும்பை மேனேஜ்மெண்ட்லயே இப்படி ஸ்பின்னர், ஒரு ரெப்யூட்டட் ஸ்பின்னர் பீக்ல நல்லா போட்டுருந்தாரு. இப்போ அவரே வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போற லெவல் ஏதாவது நம்மள அடிக்காம விட்டா போறன்ற லெவல்ல போட்டுருக்காரு. சோ இவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் மாதிரி சொல்றதுக்கு போலரே இல்ல பாஸ். பும்ரா கவுத்தார்னா ஓவர் 300 போகும் ஆப்பனன்ட்ஸ் தான் பிரச்சனை. சார் லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு தெரிஞ்சு இந்த வரப்போற ஆக்ஷன் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரிபடி வில் பி கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் த பவுலர்ஸ் தேன் பேட்ஸ்மேன். ஏன்னா இப்ப எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா அடிக்கிற ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யார் எடுத்தாலும் நம்ம ஓரளவு தப்பிச்சிடலாம். ஆனா பவுலர்ஸை விட்டோம்னா இனிமே தப்பிக்க முடியாது போலன்னு சொல்லி இந்த ஆக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட். they will look out for more of சந்தீப் சர்மாஸ் அண்ட் ரசிக்ஸ். அவங்க ஒருத்தர் ரசிக் வந்து கிளாசிக், உண்மையிலேயே நான் சொல்றேன் டாப் கிளாஸ். நான் ரொம்ப கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் போன மேட்ச். பட் இன்னைக்கு ஷோட் ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் அகேன்ஸ்ட் பிரமாதமா போட்டார். பியூட்டிஃபுல்லா டிம் டேவிட்லாம் வந்த உடனே முதல் 3-4 பால் வேஸ்ட் பண்ண வச்சார். ஸோ அது டாப்.
பட் டு எண்ட் ஆன் ஹியூமரஸ் நோட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க திடீர்னு துஷார் தேஷ்பாண்டே ஒரு போன் வந்துருக்கு. நான் பாஸ் இந்த மாதிரி ரன் கொடுக்குன்னு அவர் அலறிட்டார். எங்க மேட்சே இல்லையே, நாளைக்கு தானே, அது எப்படி நான் இன்னைக்கே ரன் கொடுப்பேன். துஷாரா அவர் நினைச்சு இவரு வச்சு பேர் ஒரே மாதிரி இருக்கு. அவரும் 6 ஆடி குத்துக்கிறார் மலிங்க ஆக்ஷன்ல போட்டு. அவரு துஷார் பயப்படுறாரு. அப்புறம் அவர் போன் பண்ணி, நீ தயவுசெய்து கொடுக்காது, அதுக்கும் எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி பேர் குழப்பம் இல்ல அதுல துஷாருக்கு வந்து கண்டிப்பா டவுட்டே வந்திருக்கும், ஒருவேளை நம்ம கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து மேட்ச் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஹோட்டல் ரூம்ல இருந்தே உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா ரூம்ல இருந்தே ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாருல. அப்ப ஒருவேளை ஒரு நேத்து மேட்ச் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா, இல்லையே நான் போடலையே இன்னும். அது எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு மேட்ச் அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மீதி பேர்லாம் போடும்போது இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்க வச்சு திருப்பி அடுத்த மேட்ச் கொடுத்துருங்க. வானல்ல ஒரே ஒரு மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் கொடுன்னு கெஞ்சி கேட்டு தோனி கிட்ட வந்து காலில் வந்து விடு. அந்த துஷார் ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே. எப்படி அதனால ஒன்றும் பெருசா எடுக்க போதில்லை இல்ல, பார்ப்போம். நான் வந்து பார்ப்போம். வெல்கம் அபவுட் சிஎஸ்கே மேட்ச் அதை பத்தி பேசுவோம் சார் அடுத்து. இந்த எல்எஸ்ஜி மேட்ச் முடிஞ்சோடனே தேங்க்யூ so much for joining. see you in the next match. கண்டிப்பா அடுத்த ரன் மெஷினா இல்ல விக்கெட் மெஷினா, விக்கெட் இண்டஸ்ட்ரி அடுத்தது பார்ப்போம். with lot of cricket and fun. we'll again meet on RRR.